வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டே 9க்கும் டே 10க்கான ஒரு அப்டேட் என்னென்னு பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து எதுவுமே பண்ணல, அப்லோட் பண்ணுறது ஸோ இது மாதிரி எதுவுமே நான் வந்து பண்ணல. ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் எப்பயும் போல். ஓகேங்களா. ஸோ நேற்று என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 10 போஸ்ட் வந்து போட்டேன். ஓகேங்களா. ஸோ 10 போஸ்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்கேன். யூடியூப்பில் வந்து ஒரு 5 ஷார்ட்ஸ் போட்டேன். டிக்டாக்ல ஒரு 5 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேற்று அதாவது பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 12 கிளிக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ 25ஆம் தேதி நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 கிளிக் தான் கிடச்சிருக்கு. இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா kit.coவில் வந்து நான் கொஞ்சம் லிங்க்ஸ்லாம் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டு வந்து தனித்தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். முந்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கிட்டில் வந்து ஆட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. யூசர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிட்டு வந்து அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். kit.co நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கிட்டுக்கும் இப்போ ஒரு 10 ப்ராடக்ட் 20 ப்ராடக்ட் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 ப்ராடக்ட்டும் எது ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத டைட்டில் கொடுத்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு கரெக்டாக ஹேஷ்டேக் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பார்க்குறப்ப இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ப்ராடக்ட் மட்டும் வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த கிட்டை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை வந்து நான் வந்து ஹோம் கார்டன் இதை பற்றி நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறப்ப அதுக்குன்னு தனியாக ஒரு கொடுத்துருப்பேன். ஏன்னா இது வந்து தனித்தனியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ எதுக்கு வராங்களோ அதுக்கு போய் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணனால எனக்கு நேற்று இந்த kit.com வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நேற்று வந்து எனக்கு கிளிக்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நாளைக்கு இருந்து மறுபடியும் டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 ப்ராடக்ட் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 15,000 என்ன சொல்கிறதுனா ரீச்சஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று லாஸ்ட் டைமோடு இந்த டைம் ஒரு 2,000 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஏன்னா ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அதனால். ஸோ லாஸ்ட் 30 டேஸ் இது. ஸோ லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13,000 பேர் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஆரம்பித்து 7 டேஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ அதனால் வந்து 14 டேஸ் கணக்கு பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு காட்டும். ஸோ 14 டேஸும் 13,000 பேர் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 14 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 13,000 பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் பின்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 பேரோ 400 பேரோ தான் வந்திருக்காங்க. ஏன்னா அதில் வந்து நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது. என்னென்னா கரெக்டாக அந்த மறுபடியும் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கீவேர்ட் ரிசர்ச்லாம் கரெக்டாக பண்ணி நான் பண்ணணும். ஏன்னா 1-2 வீடியோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அதில் கொஞ்சம் கிளிக் ஆகுது. பட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து டிசைன் பண்ணணும். ஏன்னா இப்போ இம்ப்ரெஷன் வந்து நிறைய இம்ப்ரெஷன் வரும். கிளிக்ஸ் வந்து ஓரளவுக்கு வருது, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் அதில் போஸ்ட் வந்து கம்மியாக போடுறேன் நான். ஓகேங்களா. ஸோ இப்போ பின்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போஸ்ட் போட்டுட்ருக்கேன். இதில் இன்ஸ்டாகிராமில் நான் டெய்லியும் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ டிக்டாகில் நான் போஸ்ட் போட்டு இப்போ மறுபடியும் டிக்டாக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேலு ஒரு 5 போஸ்ட் தான் போட்டிருக்கேன். யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து ஒரு 10 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் நான் இப்போ என்ன பண்ணணும் எல்லாமே கொஞ்சம் லைன் பை லைனில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். இப்போ நாளையிலேருந்து நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் செலக்ட் பண்ணிக்கிற நெட்வொர்க் எல்லாத்துலேயுமே அதாவது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கு, அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸு, அதுக்கப்புறமேல பின்ட்ரெஸ்ட், அப்புறம் tumblr.com கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்புறம் ட்விட்டரில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இந்த 6 நெட்வொர்க் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்னொரு நெட்வொர்க் நான் ஆட் பண்ண போகிறது பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கெட் அப்படிங்கிறது நம்மளோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணுறதுல நம்ம எப்படி பப்ளிக்காக நம்ம ஷேர் பண்ணுறோமா இல்லை ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணுறோமா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து பார்க்கணும். நீங்கள் கெட் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கெட் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். இந்த லிங்க் வந்து நான் வந்து நம்மளோட அந்த ஷீட்லேயும் கொடுத்துருப்பேன். நீங்கள் மார்க்கெட்டிங் மெட்டீரியல் அந்த ஷீட் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ஷீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா கெட் பாக்கெட்டில் இருக்கும். ஸோ இதோட வெப்சைட் டிராஃபிக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத AHRF லிங்க் இருக்குது இல்லையா, டிராஃபிக் செக்கரில் செக் பண்ணி பார்க்கலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்டில் நம்ம வந்து போடுறோம் அப்படிங்கிறப்ப அதில் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம நிறையா கண்டென்ட் போடுறப்ப அதெல்லாம் எப்படி டிராஃபிக் வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த சைட் நல்லா இருக்கா, நிறைய டிராஃபிக் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது செக் டிராஃபிக் கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து டிராஃபிக் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டிடும்.
ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டிராஃபிக் இருக்குது. பார்த்திங்கன்னா 224K டிராஃபிக் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டில் பார்க்குறாங்க. ஸோ நம்ம டார்கெட் பண்ணுறது எங்கேன்னு பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டில். ஜப்பானில் வந்து 14% பார்க்குறாங்க, 9% தான் வந்து இந்தியாவில் பார்க்குறாங்க. மற்ற கண்ட்ரி அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா. பட் இது வந்து என்னன்னா யூஎஸ் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. 28% வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிராஃபிக்கில் 28% வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பீப்புள். அதாவது 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா 28 பேர் அதில் வந்து யூஎஸ் பீப்புளாக இருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. பட் இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் உங்களோட ஜிமெயில் வச்சே நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ சைன்அப் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து என்ன சொல்கிறதுன்னா உங்களோட சிஸ்டத்தில் உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து கண்டினியூ வந்து ஜிமெயில் கொடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து இமெயில் கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் இமெயில் கொடுத்து நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் கம்பெனி இது. ஓகேங்களா. இது வந்து ஃபயர்ஃபாக்ஸோட கம்பெனி இது. ஸோ அவங்க வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸோட ப்ராடக்ட். ஓகேங்களா. இது எப்படி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பிளாகர் இது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் இது. உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்து வரும். ஜிமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு வரும். நீங்கள் இமெயில் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஜிமெயில் வச்சு டைரெக்டாக லாகின் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இது வந்து இது போயிடும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் வந்து பெருசாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் இருக்குது இல்லைங்களா, ப்ரொஃபைல் லிங்க் வந்து பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருக்கும். ஓகேங்களா. பட் நமக்கு அது முக்கியம் கிடையாது. நமக்கு தேவை நம்ம போஸ்ட் வந்து ரேங்கிங் ஆகணும். இப்போ ஹோம் போயிட்டு இப்போ இன்னும் நிறைய உங்களுக்கு டாபிக்ஸ்லாம் இங்கே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஹோம் பாப்புலர் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ 5 டிக் ஹேபிட், ஸோ 2 இது இதெல்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நாம் வந்து எப்படி வந்து இதில் வந்து ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போயிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கேயே லிங்க் தனியாக ஒன்று இருக்கும். சேவ் ஃப்ரம் URL. உங்களோட பிளாக் போஸ்ட் இருக்குன்னா உங்களோட பிளாக் போஸ்ட் லிங்க்கை வந்து நீங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க்கில் இருந்து தான் அது வந்து கண்டென்ட் எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், பிளாக் போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாக் போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லி கொடுத்தாரு இல்லையா. ஸோ அது மூலிமா நம்ம வந்து இந்த பிளாக் போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே லிங்க்லாம் இங்கே அங்கே கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே லிங்க்லாம் உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அதுக்கு தகுந்த நம்ம கலெக்ஷன்ஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த கலெக்ஷன் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிஃப்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன இப்போ எப்படி நம்ம Pinterestல வந்து போர்டு க்ரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த கலெக்ஷன்ஸில் போயிருங்க. கலெக்ஷன்ஸில் போயிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். செட்டிங்கில் இங்கே போய் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கோ டு சேவ்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணுறோம். ஸோ சேவ் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஸோ ஆட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த கலெக்ஷன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்மளோட கலெக்ஷனில் இந்த இது வந்து வந்துடும். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அவங்க லாகின் பண்ணால் மட்டும்தான் இந்த கலெக்ஷன் வந்து அவங்க பார்க்க முடியும். ஏன்னா இதில் வந்து யூசர் இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா நம்ம ரெடிட்டு அப்புறமேலு குவாராலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்க்க முடியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா யார் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படி இது கண்டிப்பாக வந்து இப்போ இந்த 28% நான் சொன்னேன் இல்லைங்களா யூஎஸ் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு 28 பேரும் லாகின் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ச் பண்ணுறப்ப நம்மளுதும் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ டிஸ்கவரில் போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோமில் போனீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய தெரியும். ஓகேங்களா. ஸோ வெளியில் போய் பார்த்திங்க அப்படின்னாவே மஸ்ட் ரீட் ஆர்டிகல்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொபைலில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அதுலாம் எப்படி இந்த போஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்னா இப்போ இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல் அதாவது இது. ஓகேங்களா. ஸோ ஷேர் கொடுத்துருங்க. ஸோ ஷேர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி தான் நோட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம்னா நம்மளோட ஃபேஸ்புக்கில் இல்லை நம்ம பார்த்திங்கன்னா இதுலேருந்தே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். எதுக்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஷேர் பண்ணுறப்ப இந்த பாருங்கள் இந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு லிங்க் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் லிங்க் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட சோஷியல் மீடியாவில் போய் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளோட இப்போ நம்ம பிளாக் போஸ்ட் போடுறோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நமக்கு வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கிடைச்சாலுமே எல்லாமே ரிஜிஸ்டர்டு யூஸர். ஓகேங்களா. சும்மா வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க ரெகுலராக இந்த 28% வந்து லாகின் பண்ணி பண்ணுறதுனால கண்டிப்பாக அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு நமக்கு வந்து என்ன சொல்லணும் நல்ல ஒரு டிராஃபிக் சோர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதையும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நான் போடுற போஸ்ட் எல்லாமே இது மாதிரி கலெக்ஷனாக நான் மேக் பண்ணிக்க போகிறேன்.
ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்லையும் இந்த மாதிரி நிறைய வந்து போஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி பிளாக் போஸ்ட் போகிறோம் இல்லையா, பிளாக் போஸ்ட் மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்கை கூட இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட அப்டேட் லிங்க் கூட அதில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஏதோ ஒரு லிங்க் ஓகேங்களா. இப்போ நம்ம அப்டேட் லிங்க்கு கூட கொடுக்கலாம். கொண்டு போய் இப்போ வந்து நம்மளோட பாக்கெட்டில் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அமேசான் பேஜ் வந்து ஆட் ஆகிடும். இதை வந்து நம்ம ஆட் டு கலெக்ஷன் கொடுத்துட்டு எந்த கலெக்ஷனில் கொடுக்குறோமோ அந்த கலெக்ஷனில் கொடுத்துடும். இல்லை புதுசாக ஒரு கலெக்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த கலெக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 2 ப்ராடக்ட் வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த கலெக்ஷன்ஸில் போய் பார்க்குறாங்க, இந்த இதில் போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக போடுறோம் அப்படிங்கிறப்ப அவங்க கண்டிப்பாக போய் இதை வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி வியூ பண்ணி இதுலேயே பார்த்தீங்கன்னா லிங்க்கு டைரெக்டாக போகும். இங்கேருந்து லிங்க்குக்கு வந்து டைரெக்டாக போகும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இந்த சேவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ இது இப்போ அவங்க இதில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து டிராஃபிக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அதிகமாக நம்ம வந்து அப்டேட் மார்க்கெட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தெரியாதவங்க வந்து இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த லிங்க்கை ஷேர் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ லிங்க் ஷேர் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும் நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஷேர்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய போஸ்ட்லாம் சைடில் பாருங்கள், நிறைய போஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பிளாக் போஸ்ட் இதெல்லாம் இன்னும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதுவே வந்து நம்ம வந்து இதுலேயே அமௌண்ட்டில் பே பண்ணுற மாதிரி வரும். பட் நாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் தான் முக்கியம். ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறத நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெத்தட். பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட் பாக்கெட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மெத்தட். சரி ஓகேங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிராஃபிக்கும் வரும் ஓகேங்களா. ஸோ டெய்லி நம்ம இனிமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி சைட்ஸ்லாம் இப்போ இந்த இதில் இருக்குது பார்த்திங்கன்னா. இப்போ யூடியூப் இருக்குது, விமோவில் வந்து நம்ம வீடியோ போடணும். பட் அது வந்து இப்போதைக்கு நம்ம போட போகிறதில்ல. பிளாகர், வேர்ட்ப்ரெஸ் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஆக்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவ் பண்ணிட்டு வரணும். இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் இருக்கோம், பிளாகர் வேர்ட்ப்ரெஸ்லாம் ஒன்றும் பண்ணல, டம்ளரில் பண்ணிட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பண்ணிட்டு இருக்கோம், இன்ஸ்டா பேப்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த லிங்க்லாம் இருக்கிறதுல எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். கூகுள் டிரைவ் மூலிமா எப்படி வந்து பண்ணலாம், ரேங்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இதுக்கும் நிறையா இது தேவைப்படுது. ஸோ எவர் நோட், இது டிகோ, இன்னோரேட்டர், நேரோ, இது எல்லாமே நேரோ வந்து இப்போ எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நேரோ வந்து இல்லை, என்னன்னு தெரியல. அவங்க வந்து வேறு இது வந்து கம்பெனி வந்து பை பண்ணிட்டாங்க அதை. அப்புறம் வீப்லி, மீடியம், ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து தேவையானது தான் ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம வந்து பப்ளிக்காக வந்து ஒரு லிங்க்கை வந்து ஷேர் பண்ணலாம். ப்ரைவேட்டாக இருக்கும், இந்த கூகுள் டிரைவ்லாம் ப்ரைவேட்டாக இருக்கும். பட் அதை பப்ளிக்காக ஷேர் பண்ணுறப்ப அதில் உள்ளே என்ன நான் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா. ஒரு லிங்க்கை வந்து இப்போ கூகுள் டிரைவில் இருக்கிற டாக்குமெண்ட்டை கூட நம்ம வந்து ரேங்கிங் பண்ண முடியும் கூகுளில் ஓகேங்களா. பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த டிரைவில் வந்து ஒரு ஃபோல்டரையே நீங்கள் வந்து ரேங்கிங் பண்ண அப்படின்னா கூட பண்ணலாம். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். எப்படி கூகுள் டிரைவ் வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. நம்மள ஒரு ப்ராடக்ட்டை போட்டு ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அது நிறைய எஸ்இஓ ஒர்க்குக்கு நிறைய யூஸ் ஆகும். பட் இருந்தாலும் நம்மளோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு கூகுள் டிரைவ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதேமாதிரி தான் ஒன் நோட், ஒன் டிரைவ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ கூகுள் டிரைவ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டிரைவ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் போனீங்கன்னா அதுலேயும் நிறையா இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதோ அடுத்த வீடியோ வர வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒன்று நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு மீடியம் நம்ம வச்சுருக்கோம். இது ஒன்று குவாரா இருக்குது, ரெடிட் இருக்குது ஓகேங்களா. கூகுள் சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம வீடியோ போட்டிருப்போம். இந்த கூகுள் சைட்டுக்கும் இந்த கூகுள் டிரைவையும் நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். ஸ்லைட் ஷேர் ஓகேங்களா. ஸ்லைட் ஷேர் வந்து ஸ்லைட் மாதிரி நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லை, பிபிடிலாம் இருக்கு இல்லையா. அது இது வந்து ஸ்லைட் ஷேர் எதுக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்லைட் ஷேர்லேருந்து உங்களுக்கு நிறையா வந்து ரெவன்யூஸ் வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் ஷேரோட டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னா பார்க்கலாம். டிராஃபிக் எவ்வளோ இருக்குது, ஏன்னா இது நிறையா டிராஃபிக் வரும். ஸோ இதில் வர்றது எல்லாமே நீங்கள் வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜி செலக்ட் பண்ணிக்கலாம். டிசைன், கேரியர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் எது நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எது பேஸ் பண்ணி போடுறீங்களோ பிஸ்னஸ் அதெல்லாம் அதிகமாக போடுவாங்க. ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன போடுறாங்க, என்னென்ன இது போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நாமளும் ஒரு பிடிஎஃப் ஒன்று மேக் பண்ணி எப்படி பிடிஎஃப் மேக் பண்ணணும்னு பார்க்கலாம் ஓகேங்க. கூகுள் டிரைவ்லேயே நம்ம வந்து பிடிஎஃப் மேக் பண்ணலாம், எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு இந்த ஸ்லைட் ஷேர் இருக்கும். நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்லிங்க் மாதிரி அந்த ப்ராடக்ட், ஏன்னா அதுலேயே வந்து நம்ம லிங்க்கெல்லாம் கொடுத்து பண்ணலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கிளிக்கபிள் லிங்காக வரும் நமக்கு.
அப்படிங்கிறப்ப நமக்கு அதிலிருந்து நமக்கு டிராஃபிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம எதுவுமே விடக்கூடாது, இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்று ஒன்றா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ ஒரு 20 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே க்ரியேட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த விமோ மட்டும் விட்டுருவேன். விமோ வந்து அப்புறமேல் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரேங்கிங் ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காது. பட் இது விமோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து யூஎஸ் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அது சொல்கிறேன். ஓகேங்களா? பட் மற்றது எல்லாமே நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து கெட் பாக்கெட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியும். உங்களுக்கு கெட் பாக்கெட்டை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். கெட் பாக்கெட்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளேலையோ இல்லை ஐஸ்டோர்லேயோ போயிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பிள் ஸ்டோரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட் பாக்கெட்டுங்கிற ஒரு இது இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குங்கிறத முதல்ல பாருங்கள். மொபைல் இன்டர்ஃபேஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களோட சும்மா ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அது எப்படி யூஸ் ஆகுது நமக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? லாகின் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம நெட்வொர்க்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிராஃபிக் வந்து சப்போர்ட் பண்ணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, லைவில் கூட சொல்லியிருப்பேன், இது மாதிரி நம்மளோட என்ன சொல்கிறதுனா ஒரு பேக் லிங்க் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு பேக் லிங்க் கிடைக்கிறப்ப நம்மளோட வீடியோ வந்து பூஸ்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடுறோம்னு வச்சுங்களேன், ஒரு ப்ராடக்ட் வீடியோ போடுறோம், அதில் நம்ம ப்ராப்பராக டைட்டில் கொடுத்துருப்போம், எல்லாமே கொடுத்துட்டு நம்ம இதுலேயும் ஷேர் பண்ணுறப்ப நிறையா ஷேர் இருக்குது அந்த வீடியோக்கு அப்படிங்கிறப்ப, அந்த லிங்க் நிறைய இடத்துல இருக்கிறங்கிறப்ப அது பாப்புலரான லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் இன்ஜின் நினச்சிக்கும். நம்மளோட வீடியோ ரிசல்ட் வந்து முன்னாடி கொண்டு வந்து காட்டுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகுது, ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து நான் இந்த ஒர்க்கும் பண்ணல. 10th டே இன்றைக்கி, சண்டே இன்றைக்கி என்ன நான் ஒர்க் பண்ணல. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் அந்த 10 போஸ்ட் நான் போட்டுட்டு தான் இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ஐ திங்க் 15 போஸ்ட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்ற இதிலலாம் வந்து நாளையிலேருந்து மறுபடியும், அதாவது நாளையிலேருந்து கொஞ்சம் எல்லாம் இதில் வந்து 15 போஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்கேன். இது 20 போஸ்ட்டாக பண்ணிவிட்டு மற்ற நெட்வொர்க்கில் எல்லாத்துலேயும் 10 போஸ்ட் வந்து ரெகுலராக டெய்லி பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுட்டு இருந்தேன். இதுமாதிரி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அதில் 10 போஸ்ட் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அடுத்த வாரத்துக்கான எனக்கு வந்து டார்கெட். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் இது இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் முன்னாடி போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.